உங்களோடு தான் நான் பேசுவேன். மேடம் நான் ஒர்க்கிங்ல இருக்கேன் மேடம். எனக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது. சரி. எனக்கு என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்ச நாள் 2 வருஷம் வேலையில இல்லாம இருந்தாங்க. அதனால என்ன பண்ணோம்னா வெளிநாட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க விசாலாம் ட்ரை பண்ணோம் மேடம். ஆபீஸ்ல இருந்து இது பண்ணி சரி. கடைசியில இப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு. இப்ப என்னோட விசாவும் ரெடி ஆகி வந்துடுச்சு மேடம். ஸோ இப்ப அதனால ஆபீஸ்ல வந்து என்ன போக சொல்லி ப்ரெஷர் பண்றாங்க. சரி. எந்த ஊருக்கு? சாஃப்ட்வேர்ல இருக்கேன் மேடம். அதான் எங்க விசா எங்க கிடைச்சு? அமெரிக்காக்கு. சரி. உங்க வீட்டுக்காருக்கும் கிடைச்சிருச்சுல்ல? அவருக்கு வந்து டிபெண்டன்ட்ல தான் மேடம் போற மாதிரி இருக்கு. அப்ப அவர் வேலை செய்ய முடியாது, நீங்க மட்டும் தான் வேலை செய்ய முடியும். ஆமா மேடம். இப்ப அவங்களுக்கு அப்ப வந்து வேலையில இல்லாத இருந்ததுனால நாங்க வந்து ப்ராசஸ் பண்ணோம். கடைசியில இப்ப வந்து அவங்களுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி நல்ல ஜாப் கிடைச்சிருச்சு. சோ அவங்க இதாயிட்டாங்க. இப்போ உங்க வீட்டுக்காருக்கு நல்ல ஜாப் கிடைச்சிருச்சு சென்னையிலே? ஆமா மேடம். பட் ஆபீஸ்ல வந்து எனக்கு ரொம்ப முன்னாடி நான் கேட்டதுனால இப்ப எனக்கு ரொம்ப பிரஷர். சரி. உங்களுக்கு இப்ப பசங்க இருக்கா? இல்ல மேடம். எனக்கு இன்னும் குழந்தையும் இல்ல. அதுவும் ஒரு கன்சர்ன். சரி. இப்போ உங்களுக்கு திருமணமாகி எத்தனை வருஷம் ஆயிருக்கு? எனக்கு 4 இயர்ஸ் ஆச்சு மேடம். சரி. இப்போ இந்த ஆஃப்ஷோர் வந்து எத்தனை வருஷத்துக்கு கொடுக்குறாங்க உங்களுக்கு இப்போ? இது வந்து எனக்கு லாங் டேர்ம் தான் மேடம் கிடைச்சிருக்கு விசா. எனக்கு மினிமம் 1 இயர் ஆகுது நாங்க இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. 1 இயர் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. போய் ஜாலியா போய் இருந்துட்டு காசு சம்பாதிச்சுட்டு வந்துருங்களேன். பட் இப்ப வந்து 4 வருஷம் ஆச்சுன்றதுனால வந்து இப்ப இவங்க வந்து இப்ப நான் வரமாட்டேன், வேலையை விட்டுட்டு வர முடியாது. இல்ல, உங்க வீட்டுக்கார் வேலையை விட வேணாம். உங்க வீட்டுக்கார் வேலையை விட வேணாம். உங்க வீட்டுக்கார் வேலையை விட வேணாமா? உங்க வீட்டுக்கார் சென்னையிலே இருக்கட்டும் வேலை பார்த்துட்டு. ஓகே மேடம். நீங்க மட்டும் போங்க. ஒரு 1 இயர் தானே. சரி மேடம். நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. நடுவில் ரொம்ப மிஸ் பண்ணாருன்னா அங்கேருந்து டிக்கெட் அனுப்புங்க. அங்கே உங்களுக்கு டாலர்ஸில் நிறைய காசு வரும். 1 லட்ச ரூபான்றது பெரிய விஷயம் இல்லை. நடுவில் உங்கள் வீட்டுக்கார் ஒரு மாதம் லாஸ் ஆஃப் பே லீவ் போட்டுட்டு வரட்டும். அமெரிக்கா சுற்றி பாருங்கள். உங்கள் வீட்டுக்காரும் சுற்றி பார்க்கட்டும். ஜாலியாக ஒரு 1 இயர் என்ஜாய் பண்ணிவிடுங்க. ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி இருங்க. அப்புறம் நடுவில் வந்து அவருக்கும் ஏதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதாங்கிறத அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு விதத்தில். ஸோ அது மாதிரி ஏதாவது இருந்ததுனாக்கா அப்போ அவரும் போகலாம். அது மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். யாரும் வேலையை விட வேணாம், வர முன்னேற்றத்தையும் தடுத்துக்க வேணாம். 1 வருஷம் ஓடிடும். இப்போ தான் ஸ்கைப் இருக்குது, வீடியோ கால் இருக்குது, வாட்ஸ்அப் கால் இருக்குது. பெரிய விஷயம் இல்லையேம்மா. சரி சரி மேடம். நான் காலையில ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்தேன். அப்புறம் உங்கள்கிட்ட பேசுனா கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். அதுக்காக தான் கால். ஈஸியா 1 இயர்ல ஈஸியா போயிடும். எத்தனையோ பேர் வந்து பாவம் ஆர்மிலலாம் எவ்வளோ வருஷக்கணக்கில் இருக்காங்க குடும்பத்துக்காக. இல்ல மேடம், எனக்கு ரொம்ப இன்னொன்னு என்ன 4 வருஷம் ஆயிடுச்சுன்றதுனால. இல்ல குழந்தையெல்லாம் வந்து 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு கூட பெற்றுக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரியா? அப்படியே நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு அங்கே போனோன்னா சேலரி நிறைய கிடைக்கும். நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா தான் ஆகும் டிக்கெட் அனுப்பிச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்காரர் வர போகிறாரு. டூரிஸ்ட் விசா வாங்கிடுங்க, வாங்கி வச்சுக்கோங்க. எப்போனா வந்து பார்த்துக்கலாம். என்ன இப்போ உங்கள் வீட்டுக்காருக்கு எவ்வளோ சேலரிங்க? எங்க இதுல வந்து இப்போ 60 வாங்குறாங்க. 60 வாங்குறாருல, பரவாயில்ல. ஒரு வாரம் லீவ் போட்டுட்டு வரட்டும். வேலையை விடுறதுக்கு பதிலாக என்ஜாய் பண்ணுங்க, செலவழிச்சிட்டு என்ஜாய் பண்ணுங்க, வேலையை விடாதீங்க. சரிங்க மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ரொம்ப கருமையாகவும் இருக்காதீங்க. அந்த காசை வந்து இப்போ நீங்கள் போகிற இந்த 1 வருஷம் காசை வந்து நம்ம சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்ற ஐடியாவோட போகாதீங்க. உங்கள் கெரியருக்காக போகிறீங்க. ஸோ அதே நேரத்தில் உங்கள் கணவரும் நீங்களும் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அது அவரும் புரிஞ்சுக்கணும், நீங்களும் அதே மாதிரி உண்மையாக இருக்கணும். அப்போனா அதில் ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். ஓகே. தேங்க்யூம்மா. தேங்க்யூ. ஸோ பல நேரத்தில் இப்படி தான் வந்து நம்ம எப்போவுமே எல்லா முடிவுமேங்க நம்ம ஒன்றுத்தை இழந்தோம்னா தான் ஒன்று கிடைக்கும். ஆனால் நம்ம வந்து அதை சரியாக பேலன்ஸ் பண்ணணும். நம்ம இழக்கிறதுக்கு வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருந்ததுன்னா, அதுக்கு ஒரு நல்ல காரணம் இருந்ததுன்னா தாராளமாக இழக்கலாம். ஓகே. வாழ்க்கையில் வந்து நம்ம வளர நம்ம வயசு ஆக இழந்துக்கிட்டே போகிறது தான் வாழ்க்கை. நம்ம நினைக்கிறோம் வாழ்க்கைன்னா வந்து நம்மளுக்கு எல்லாம் கிடச்சிட்டே இருக்கணும். அதெல்லாம் ஒரு மாயை. ஆக்சுவலாக வாழ்க்கை போக 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 நமக்கு என்னென்ன கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஆரோக்கியம் குறைஞ்சிட்டே தானே வருது. ஸோ இது வந்து ஒரு ஃபிலாசபி, மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன் தான். ஸோ அதனால் இழப்பதற்கு அச்சமே படாதீங்க. ஓகே. அதுதான் நேச்சுரல் ப்ராசஸ். ஆனால் நான் சொன்ன மாதிரி அது நமக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு ரீசன் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும்.